ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 24. காலையிலே மஷ்ரூம் ஃபார்முக்கு தான் போனது. ஏன்னா மஷ்ரூம் 1 கிலோ கேட்டிருந்தாங்க. அதுக்காக பறித்து பேக்கெட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இது பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா, நான் 1 கிலோ அளவுக்கு வரல. நேற்று ரிலேஷன்லாம் வந்ததுனால அதுலேருந்து கொஞ்சம் நிறைய எடுத்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 4 பாக்கெட் வர அளவுக்கு இருந்துச்சு. 800 கிராம் இருந்துச்சு. அதுக்கு மட்டும் எடுத்து கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் மஷ்ரூம் ஃபார்மை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ட்டு காலேஜிலேருந்து ஸ்டூடெண்ட்டு வந்து இதை பற்றி எங்களுக்கு ப்ராஜெக்ட் இருக்குது, அதனால் நீங்கள் சொல்லுங்களான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நம்ம ஊர் பொண்ணு தான். அதனால் அதுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கி அதை பற்றி கொஞ்சம் கேட்டாங்க. சொல்லிகிட்ருந்தேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக சொல்லிகிட்ருந்தேன். இப்படி தாம்மா பண்ணணும், கண்டாமினேஷன் வருமானு சொல்லி கேட்டாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறீங்க, இது வரைக்கும் என்னென்ன பிரச்சனை வந்திருக்கு அப்படிலாம் சொல்லி கேட்டாங்க. அதுவும் நம்ம ஊரில் இது வந்து எங்கள் ஊரில் வந்து இது இப்போ புதுசு. வேறு ஊர்லலாம் வச்சுருக்காங்க. இந்த ஊரில் புதுசாக இருக்குது. நானும் வேறு ஊர்லலாம் போய் எல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இல்லைம்மா, நானும் ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் ஒரு 3 months ஆகுது அப்படின்னு சொன்ன பிறகு எனக்கு ஈஸியாகிருச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நிறைய நோட் பண்ணாங்க. என்னென்ன நோட் பண்ணாங்கன்னே எனக்கே தெரியல. சந்தோஷமாக இருந்துச்சு. சரி பரவாயில்ல, நம்மளும் ஏதோ ஒரு பிரயோஜனமாக பண்ணுறோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரி, மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதனால், அப்போ நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணால் எனக்கும் நல்லதுன்னு தோணுச்சு. ஏன்னா நிறைய பேர் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியல. அந்த மாதிரி இருக்கிறது, காளான் வளர்க்க முடியும், ஆயிஸ்டர் மஷ்ரூம் வந்து இந்த மாதிரி ஷெட்டு போட்டு வளர்க்க முடியுன்றது நிறைய பேருக்கு தெரியல. இது மூலிமா தெரிஞ்சால் நல்லது தான் அப்படின்னு எனக்கும் தோணுச்சு. அதுக்கப்புறம் அவங்களும் வீடியோ எடுத்துக்கிட்டாங்க. இது நாங்கள் எங்கள் ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு சரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் கொல்லைக்கு போனோம். ஆடுக்கு கொஞ்சம் பில்லு மட்டும் பிடுங்கிட்டு எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சு. கொய்யாக்காய் எதுவுமே இல்லை. சரி அப்படியே நேற்று ஏன்னா திதி வேலை முடிஞ்சது. அப்புறம் சாமான்லாம் எல்லாமே ஏற கட்டி வீட்டு வேலை தான் அதிகமாக இருந்துச்சு. அதனால் அதை வீடியோ எடுக்க முடியல. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.